சிவப்பிரியன் சார், நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். தேர்தல் சமயம் நீங்க கிரவுண்ட்ல இருக்கீங்க, நிறைய அனலைஸும் பண்ணிருப்பீங்க. இப்போ நீங்க தேனியில குறிப்பா இருக்கும்போது களம் எப்படி இருக்கு? தேர்தல் நெருங்க நெருங்க என்ன மாற்றத்தை உங்களால பார்க்க முடியுது? களம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆராய்வதற்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆராயுது அப்படிங்கிறத விட களத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பார்த்தேங்கிறத என்னோட இன்புட்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். பட் இது ஒரு அனாலிசிஸா தான் இருக்குமே தவிர யார் முந்துறாங்க யார் பின்னுக்கு இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு பத்திரிகையாளராக நான் சொல்ல விரும்பவில்லை. களம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இன்டென்ஸ் 3 கார்னர்டு ஃபைட்டா தான் தமிழ்நாடு முழுக்கவே இது இருக்கிறது. நிறைய இடங்கள்ல தாவேகா திரு விஜய் அவர்களுடைய கட்சி ஒரு பெரிய ஒரு கிரவுண்ட மக்கள் கிட்ட கொண்டு போயிருக்காங்க. அவங்களுக்கான விஷயங்களை கொண்டு போயிருக்கிறாங்க. எங்கு சென்றாலும் கூட இப்பொழுது ஏற்கனவே கடந்த 2019, 21, 24 இந்த 4 தேர்தலையும் நான் சந்திச்சிருக்கிறேன். மக்களை போய் சந்திச்சிருக்கிறேன் ஒரு பத்திரிகையாளராக. அதற்கும் இந்த தேர்தலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, அப்ப பாத்தீங்கன்னா திமுக அதிமுக என்ற 2 கட்சிகளை பற்றி மக்கள் பேசுவாங்க. இப்ப தாவேகா அப்படிங்கிற கட்சியோட சேர்த்துதான் மக்கள் பேசுறாங்க நிறைய பெரும்பான்மையான இடங்கள்ல. சோ நேத்து தூத்துக்குடியில இருந்தேன். தூத்துக்குடியில இருக்கும் பொழுது மக்கள் பேசுவது என்னன்னு பாத்தீங்கன்னா, 3 பேருக்கும் டைட்டா இருக்கு சார் ஃபைட்டு, யாரு ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. நிறைய இடங்கள்ல விஜய் அவர்களுடைய தாவேகாவுக்கு இந்த முறை வெற்றி வாய்ப்பு இருக்காது. ஆனால் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற இடத்த தாவேகா வாங்குகிற வாக்குகள் நமக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. களத்தை பொறுத்த வரையில திமுக அதிமுக இந்த இரு துருவங்களாக தமிழ்நாட்டினுடைய அரசியலை கிட்டத்தட்ட 55 வருடங்களாக இருக்கிறார்கள். அந்த 2 கட்சிகளினுடைய அந்த கிரவுண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அந்த 2 கட்சிகளினுடைய ஸ்ட்ரென்த்தும் கிரவுண்ட்ல பார்க்க முடியுது. அது நிச்சயமாக எங்க போனாலும் அதிமுக திமுக கொடிகள் இருக்கிறது, அதோடு சேர்த்து தாவேகா கொடிகளும் இருக்கிறது. ஸோ களத்தை பொறுத்த வரையில ஒரு கேம்பெயினை ஏடிஎம்கே கொஞ்சம் புஷ் பண்ணி இப்ப கேம்பெயினை கொண்டு போறாங்க. திரு டிடிவி தினகரன் அவர்கள் 2 நாளைக்கு முன்னால தேனியில எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பிரச்சாரத்துல கலந்து கொள்கிறார். அதே போன்று திமுக தரப்புல பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் முதல்வரோடு கலந்து கொள்கிறார்கள். சோ அப்படி இருக்கும் பொழுது களம் ரொம்ப உண்மையிலே கான்டெஸ்ட் ரொம்ப ஒரு க்ளோஸான கான்டெஸ்டா தான் இருக்குது. மக்கள் கிட்டயே என்ன சொல்றாங்கன்னா, சார் யாரு ஜெயிக்கிறாங்கன்றது. திமுகவும் அதிமுகவும் தங்களோட பரப்புரையை இனிமே ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது விஜயனுடைய பரப்புரை அப்படிங்கிறது அதிக அளவுல இல்லாமல் இருக்கிறது, ரத்தாகிறது, இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் பாதிக்காதா? இல்ல, அது பாதிக்கிறதுங்கிறது எனக்கு புரியுது. ஆனா விஜய் அவர்களுக்கு பெருமளவுல நிறைய பிரசன்ஸ், ஒரு கட்சி கொடியோ இல்ல அவங்களோட கேம்பெயினோ இல்லைன்னா கூட நிறைய இடங்கள்ல போய் நீங்க பார்க்கும் பொழுது பேசும் பொழுது மக்கள் நீங்க போட்டி யாருக்கு இடையில அப்படின்னும் போது இவங்க 2 பேர் இருக்கிறாங்கங்க, அந்த விஜய் கட்சியில இருக்கக்கூடிய கேண்டிடேட்டும் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. கிராமங்கள்ல அந்த விசில் அப்படிங்கிற சின்னம் போய் சேர்ந்து இருக்கிறது. விசில் கட்சி அப்படின்னும் பேசுறாங்க. ஏற்கனவே இலை கட்சி சூரியன் கட்சி அப்படிங்கிற மாதிரி இப்ப விசில் கட்சி ஒண்ணு கீழே போயிருக்கு. கிராமங்கள்ல பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த பிரச்சாரம் இந்த பரப்புரை எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரியுது, யார் என்ன பேசுறாங்க அப்படின்னு. பட் விஜய் அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி, அதாவது அந்த கிளாஸ் ஒரு 35 வயதுக்குள்ள இருக்கிறவங்க அவங்க பெருமளவுல அவர் பிரச்சாரம் பண்ணணுங்கிறதுலாம் இல்ல, நாங்க அவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக இருக்கிறாங்க. பட் நிறைய இடங்கள்ல பேசும் பொழுது பெரியவர்கள் நாங்க ஏதாவது ஒரு திராவிட கட்சிக்கு நிச்சயமா ஓட்டு போடுவோம், நாங்க விஜய் அவர்கள் மீது எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரணும், ஆனா எங்க பிள்ளைகள், அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ விஜய் அவர்களுக்கு போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கறதான் சொல்றாங்க. சோ எல்லா வீடுகள்லயும் இந்த தேர்தல் ஒரு டிஸ்கஷனா போய் சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நிறைய இளைஞர்கள் பாலிடிக்ஸ் பேசுறாங்க. மதுரை போன்ற இடங்கள்ல ஒரு டீ கடையில நின்று பேசும் பொழுது நிறைய பாலிடிக்ஸ் பேசுறாங்க. சோ பிரச்சாரம் இல்லை அப்படிங்கிறது தாவேகாவுக்கு ஒரு நிச்சயமான ஒரு செட்பேக் தான், ஒரு பின்னடைவு தான். பட் அவங்களுக்கு
அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிற அந்த பர்டிகுலர் செக்ஷன் வந்து அது பிரச்சாரம் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி அவங்க போய் போட தான் போறாங்க. சோ இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது வந்து இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ரெண்டு தலைவர்களும் வந்து சுழன்று கொண்டு வேலை செய்கிறார்கள். சோ அதற்கான மரியாதையும் மதிப்பும் வந்து மக்கள் கிட்ட இருக்கு. அவங்க வந்து அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாம் அக்னாலேஜ் பண்ணதான் பண்றாங்க. இன்னமும் கூட அந்த சின்னம், அதாவது சூரியன் ஆகட்டும் சரி, இரட்டை இலை ஆகட்டும் சரி, அந்த சின்னங்களுக்கான மதிப்பும் அந்த சின்னத்திற்கான அந்த ஒரு ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க, அது எல்லாமே எல்லா கிராமங்கள்லயும் அது இருக்கதான் செய்கிறது. இன்னும் வந்து சூரியன் கட்சியா இல கட்சியாங்கிறது தானே. அக்னி சார், தேர்தல் நெருங்க நெருங்க அதிமுக vs திமுக அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் தான் வரும், தாவேகாங்கிறது இல்லாம போகும் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்ததை நம்ம பார்த்தோம். இப்போ சிவப்பிரியன் சார் சொல்லும்போது தாவேகா அப்படிங்கிறது ஜெயிக்குது தோற்குது அப்படிங்கறத தாண்டி அந்த ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு களத்துல பார்த்ததை வச்சு சொல்றாரு. உங்களுடைய கருத்து என்ன? தமிழ்நாட்டில் 4 முனை போட்டின்னு சொன்னாங்க. ஆனால் அது இன்னைய தினத்தில் அது இருமுனை போட்டியாக தான் வந்து நிற்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். அது வந்து களத்தினுடைய செயல்பாடுகள். அதற்காக வந்து இது மும்முனை போட்டி அப்படின்னு பார்க்க முடியாது. 2024 8.2% எடுத்த நாம் தமிழர் கட்சியை நாம் புறந்தள்ளிவிட முடியாது. ஆனால் போட்டி இங்கே யாருக்குன்னா திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கு தான். அப்படி தான் நான் பார்க்குறோம். 1 பிரச்சார யுக்தி, 2 அவர்கள் செய்த முந்தைய அரசாங்கமாக இருந்த அதிமுக செய்த சாதனைகள். இந்த 5 ஆண்டு காலத்தில் செய்த சாதனைகளை திமுக எடுத்து விளக்குகிறது. அப்ப இவங்க 2 பேருக்குள்ள தான் போட்டி அதிகமாக இருக்கிறது. இப்ப சிவப்பிரியன் சார் பேசும்போது சொன்னார், என்ன சொன்னார்னா, அதாவது இருக்கலாம் தாவேகா, ஆனா நாங்க வந்து அது எப்படின்னு தெரியல, 2031 தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி தான் 2 முறை சுற்றுப்பிரயாணத்தை முடித்த ஒரு கட்சி அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏற்கனவே 196 தொகுதிகளை முடித்துக்கொண்டு 2வது முறையாக இந்த 234 தொகுதியிலும் அவர் சுற்றுப்பிரயாணம் செய்கிறார். இது ஒன்று. தேர்தல் அறிக்கையை முன்கூட்டியே அவர் அறிவித்து, வேட்பாளர்களை அறிவித்து காலம் நெடுக நாடு முழுக்க சுற்றுப்பிரயாணத்தை சொன்னார். சிவப்பிரியன் சார் அதான் குறிப்பிட்டிருந்தாரு, திமுக மற்றும் அதிமுக இரு கட்சிகளும் பரப்புரையில ரொம்ப வேகமா செயல்படுறாங்க அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அதே நேரத்துல நீங்க எப்படி பார்க்கறீங்க தாவேகாவிற்கு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நீங்க கூடுற கூட்டமாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஆதரவு அப்படிங்கறத எப்படி நீங்க கணிக்கிறீங்க? என்னை பொறுத்தளவுல தாவேகாவில இருக்கக்கூடிய தொண்டர்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள். ஆனால் தலைவர் சுறுசுறுப்பா இல்லையே. ஒரு தலைவருக்கு அதுதானே தேவை. 234 தொகுதிகளிலும் நானே நிற்பதாக நினைத்து நீங்கள் வாக்களியுங்கள். ஆனா நீங்களே 234 தொகுதிக்கு போலையா? அது பலவீனம் இல்லையா சகோதரி? இப்ப தொண்டர்கள் கிட்ட எண்ட் ஆஃப் தி டே அது வெற்றி அப்படிங்கறது கணிக்கும் போது ஓட் போடுறது முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருக்கு இல்லையா? வெறும் வெற்றி என்பது பேப்பர்ல எதுவுமே எழுத்தாம, நான் வந்து டியூஷன்ட்ட, நீங்க ஒரு ஆசிரியர், நான் உங்களுக்கு டியூஷன் வர்றேன், பேப்பர்ல எதுவுமே எழுதாம வெறும் பேப்பரை கொடுத்துட்டு போனா வந்துருமா என்ன? நீங்கள் என்ன திட்டம், என்ன கொள்கை, என்ன தமிழ்நாடு முழுக்க என்னென்ன பிரச்சனை என்பதை அந்தந்த ஊர்ல போய் பிரச்சனையை பேசுனீங்களா? திருப்பூர்ல போகும்போது பேசிருக்கார், கன்னியாகுமரியில மீனவர்கள் இஷ்யூ, இந்த மாதிரியானதை பேசிட்டு வரத பார்க்க முடியுது. இந்த 2 ஊர்ல பேசினா போதுமா? 234 தொகுதியில 2 ஊர் தான் இருக்கா? சரி, ஒருவேளை நீங்க இப்படி யோசிங்களேன், நீங்க திருப்பூர் போறீங்க. இதுதான் ஒரு அரசியல்ல கற்றறிந்தவர்கள் இருந்து அனுபவசாலிகள் வழிநடத்தினால் திரு விஜய் இந்த தவறை செய்திருக்க மாட்டார். என்ன தவறு செஞ்சதா நீங்க பாக்குறீங்க? நீங்க திருப்பூர் போறீங்க, திருப்பூர் போனீங்கன்னா அந்த அங்க இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், திருப்பூர், பல்லடம், காங்கேயம் அந்த எல்லா வேட்பாளரும் ஒரு இடத்துல நிறுத்தி பேசுனீங்களா? பிரச்சனையை மக்கள்கிட்ட சொன்னீங்களா? கருத்து கேட்டீங்களா? இல்லையே. இல்லைங்க, நான் வந்தேங்க நின்றேங்க, என்னங்க எனக்கே அனுமதி தர மாட்டேங்கிறாங்க சார். 2 வருஷ கட்சின்றதுனால 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய மனுவை 10 மணி நேரம் கொடுத்தா போதும்னு குறைச்சுக்கிற சொல்லலாமா? தேர்தல் ஆணையத்தை விதியை தளர்த்துவோமா? கிடையாது. எல்லாருக்கும் ஒண்ணுதான். அதானிக்கு ஒரு ஓட்டு தான், மோடிக்கு ஒரு ஓட்டு தான், அடியனுக்கு ஒரு ஓட்டு தான். அதே மாதிரி தான் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அந்த சட்ட விதி முறை என்பது இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் சமமானதானே. உங்களுடைய பிரமாண பத்திரத்தையே 3 முறை திருத்தி தான் கொடுத்தீங்க. இப்போ விஜயனுடைய வருகை திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ இல்லனா களத்திலேயோ எந்த ஒரு மாற்றத்தையோ பாதிப்பையோ ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணலன்னு சொல்றீங்களா? நான் கிரியேட் பண்ணலன்னு சொல்லல,
கிரியேட் பண்ணும். எப்படி பண்ணும்? உங்கள் உழைப்பால், உங்கள் அர்ப்பணிப்பால், உங்கள் அறிவு நுண்மதிவால், கூர்மை சிந்தனையினால் அதை நீங்க மக்கள்கிட்ட போய் சொல்லணும்ல. அது சொல்லலையே. எப்படி தொண்டர்கள் சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கிறார்கள், ஆனா இல்லையே, நீங்க இல்லையே, எப்படி வந்துரும்? இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பாதிப்பு இல்லையான்னு கேட்குறீங்க. பாதிப்பு இருக்கும். ஆனால் அந்த பாதிப்பினால் அந்த கட்சி சரிவை சந்திக்காது. ஆனால் தாவேகாவினால விடுதலை சிறுத்தைக்கு அதிக பாதிப்பு உண்டு, தேமுதிகவுக்கு பாதிப்பு உண்டு, நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பு உண்டு.